இன்றைக்கி நம்ம விச்சு கில்லாடி சேனலில் கடையில் விற்கிற வெங்காய சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கடையில் விற்கிற அதே ஷேப்பு உள்ள வெங்காயமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு முதல்ல 1 கப் மைதா மாவை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதோட தேவையான உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தான் போட்டுட்டு, எனக்கு உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு பிடிக்கும், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷன் தான். இதோட கரமிளகா, உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவைப்பட்டால் உங்கள் வீட்டில் இருக்கிற மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை சப்பாத்தி மாதிரி தேய்க்கிற மாதிரி தேய்க்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சிட்டு இதை தவாவில் 1 செகண்டு போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வெந்து 1 செகண்டு தான் இருக்கணும், எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு, அதாவது ரெக்டாங்குலர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடித்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கடையில் விற்கிற அதே ஷேப்பு உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து பூரணத்தை அது உள்ள எந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணி இதை அப்படியே மடிக்கக்கூடாது. இதோட மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி இங்கே தேய்ச்சிட்டு இப்படி செஞ்சோன்னா இது நல்லா ஒட்டிக்கும். எல்லாத்தையும் இந்த ஷேப்புக்கு பண்ணி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 by 1 போடுங்க. கண்டிப்பாக எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் சமோசா நல்லா மொறுமொறணும், உள்ளே எல்லாமே வெந்தும் வரும். இது கொஞ்ச நேரம் வந்ததுமே திருப்பி விடுங்க. 2 பக்கம் நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்து எடுத்தால் சுவையான கடையில் செஞ்ச சமோசா ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.